ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 15 எபிசோடு வந்து 16 20/10/2025 அன்று, அதாவது திங்கட்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக திருமண நாள் நல்வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றியும் அன்பும், அதே மாதிரி கூடயே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணை நிற்கட்டும். ரைட். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை அப்படியே பார்த்துட்டு போவோம். முக்கிய நிகழ்வுகளாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சாரு. விஜய் சேதுபதி வீட்டில் ஸ்பெஷல் டின்னர் வந்தது. நாமினேஷன் ப்ராசஸ்ஸு, யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேருன்றதை அவங்களும் இன்றைக்கி போட்டு உடைச்சாங்க. திவாகருக்கும் வியன்னா வந்து அழகா போய் இவர் வினோத் வந்து திவாகரை போட்டு கடிச்சு வச்ச நிகழ்வு நடந்தது. அதே நேரம் ரெண்டு வீட்டில் வந்து ஸ்வாப்பிங் விஷயங்கள் நடந்துச்சு. அதன் பிறகு பைசன் டீம் உள்ளார வந்தது. அதோட நிகழ்ச்சி ஓவர் ஆச்சு. அதை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். ஃபாத்திமா அபு 70 பவுண்டுகளை வந்து அவங்க வந்து நம்மளுக்காக கொடுத்தாங்க. அதன் பிறகு உமா அவங்க வந்து ஒரு 20 பவுண்டுகள், ரெண்டு பேருமே திருமண நாளுக்கான தொகையை அவங்க வந்து அறிவித்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய ஸ்பெஷல் நன்றிகளை இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன். முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டீங்க. முக்கியமாக காலையில் நடந்தது வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளியல் தான். ஆமாம், பாரு வந்து இவங்களுக்கு தேய்க்க, திவாகருக்கு தேய்க்க, பாருக்கு வந்து கமருதீன் தேய்க்க, அப்படியே உள்ள இறங்குது இப்பதான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆமா, என்னதான் தேய்ச்சி விட்டாங்க. இவரெல்லாம் வேற லெவல்ல மசாஜ் பண்ணியிருந்தார் ஜாக்கி. நான் ஒரு மாதிரி பதறிட்டேன். யாரு நம்ம சபரி வந்து எஃப்ஜேவுக்கு சூப்பர் மசாஜ். அதெல்லாம் நல்லா இந்த கேரளா மசாஜ் சென்டர்லாம் பண்ணுவாங்க. இந்த முட்டியால வச்சு இப்படி அழுத்தி பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. வியன்னாவுக்கு வினோத் வந்து என்ன வச்சாரு அதை நான் பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த லென்ஸ்ன்னுவாங்க, ஃபோக்கஸிங் லென்ஸ். ஏன்னா திவாகரனை கடிச்சு வச்ச போது வந்து பொங்கி எழுந்துட்டாரு. சாப்பாடு வச்சது. ஆமாமா, அது அதுல இருந்தே நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஏதோ பண்ண போறாரு போலன்னு பார்த்தா கபால் அதுக்கு வைக்கிறாரு. ஏற்கனவே உடச்சிக்கிற மாதிரி இருக்கு உடம்பு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுன்றதுக்காக ஒரு கேரு, ஒரு விஷயங்கள் அதை வந்து வினோத் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதனாலே வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை. திவாகருக்கும் வினோத்துக்கும் அதுல பயங்கரமான கலாயெல்லாம் உண்டு. முக்கியமா இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி படுத்துட்டு இருக்கும் போது ஆமா பாரு கடல்ல இருந்து ஒதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணாரு. முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காருன்ற மாதிரியான விஷயங்களை போட்டு அனுப்பிச்சாரு. நான் முன்னாடியே சொன்னதுதான், எப்பெல்லாம் திவாகருக்கு பேச்சு வரலையோ அப்பெல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுவார். ஒண்ணு இல்ல, வியன்னா வந்து ஒரு டயலாக்க சொல்லும் போது திரும்ப அது இல்லாம இன்னும் 2-3 டயலாக் சொல்றது, ஏதோ அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இவர் வந்து திரும்ப நம்மளை வந்து டயலாக் சொல்ல வச்சா நம்ம மாட்டிக்குவோமே. ஏன்னா இப்பதான் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டாரு, நடிப்பு ராட்சசன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காருல்ல, அதுக்கு பங்கமாயிடுமோன்றதுக்காக அதெல்லாம் தப்பிக்க பார்த்தாரு. ஆனா வினோத் வச்சு இறச்சி விட்டாரு. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது அப்படியே கூட சொல்லிடுறேன். வந்து சொன்னதே என்னன்னா, இந்த டைலாக் இல்லாம 2-3 டைலாக்கு, ஆனா அவர் திரும்ப திரும்ப அப்படின்னும் போது யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நான் யாரு அப்படின்னாரு. எனக்கு நான் தான் சொன்னேன், குன்றத்தூர் மலை 10 படி. நம்ம வந்து சைக்கோலாம் கிடையாது, வெறும் 10 படி தான். ஒரு 25 30 அன்னைக்கு என்ன நடந்துக்கிறதுன்ற பொறுத்து ஒழுங்கா வந்து ஷாட்டுக்கு காலைல வந்துட்டு பொட்டி பாம்பா இருந்து சொல்றதை செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. அங்க வந்து ரீல் எடுக்கிற மாதிரி நடிப்பு ராட்சசன் ஆனு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ராட்சசனுடைய முகத்தை அன்னைக்கு பாப்பாரு ஒரு அதேதான். சரியா? ஏன்னா அப்பதான் வினோத் உள்ள வருவாரு. லேடிஸ் அழ வைக்கிற நீனு இன்னையா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க அழுதே போயிடுவாங்க. நான் ஏதோ அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் வந்து இது பண்றாரு அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணது பாத்தீங்கன்னா வினோத் தான். வியன்னாவுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடக்கும்போது அது வந்து பண்ணது இவர் தான், வினோத் தான். ஆனாலுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வினோத் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க அவங்க. ஐயோ நான் இன்னும் அவர் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கவே இல்லைன்றதா அவங்க அழுது ஆராட்டி சொல்றாங்க. அவர் ட்ரிகர் ஆவார். நான் திரும்பவும் சொல்றேன், பாரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ட்ரிகர் ஆவார். சொல்லியாயோ? சரிடா, டேக் கேர்டா, பாய், முடிச்சு கால் பண்ணு, பாய். ஸோ எங்கே அவர் ட்ரிகர் ஆவார்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வேணா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஏதோ ட்ரை பண்ண, என்னம்மா யாருக்கு அப்படிலாம் பேசுவார். பாரு வந்து சொல்லுவாங்க,
அவருக்கு என்னவோ நீங்க அதை சொல்லிடுமா, நீ திரும்ப திரும்ப அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ட்ரிகர் ஆகும். என்ன பாரு இது, யாரு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, என்னது இது நடக்குது, இது நீங்க யாரு, வாட் நான்சென்ஸ். இதுல ஒரு கொடுமை, இன்னைக்கு ஒரு கிளிப்பு பார்த்தேன், நீங்க நடந்துதான், உனக்கு தெரியுமாமா எனக்கு தெரியுமாமா எல்லாத்தையும் கேட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாதுன்னு நாங்களாம் வீடியோ பார்த்தே கிடையாது. அப்ப கனி சொல்லுவாங்க, நான் இவரு வீடியோ ஃப்ரெண்டு வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போது கொஞ்சம் உருவா இருக்கேன், நான் உடனே ஆதிரை நானா தான் அது ஃப்ரெண்டாக அசிங்கசியமா திட்டம், இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு போட்டு பொலகாட்டு. என் ஃப்ரெண்டா இருந்தா இந்த மாதிரி திட்டி விட்டுருவேன், இல்லன்னா அந்த ஃப்ரெண்டையே தூக்கி கடாச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே அசிங்கம் தான் வச்சுக்காங்களேன். பைசன்ல அக்காவா வந்தாங்கல்ல, அவங்க நடிப்பாங்கல்ல, அக்காவா இவங்க ராஜேஷ் விஜயனா, ஆமா அவங்க வந்து அவங்கள்ட்டயுமே வந்து இவர்தான் ரூம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. this is the bedroom, these are bedrooms, this is the part, these are parts அப்படின்ற மாதிரி ஒரு சொல்வாரு. எனக்கு தமிழ் தெரியுங்கன்னு வாங்க. ஆமா அவங்க இவர்ட்ட அவங்க தமிழ்ல தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா இவர் இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவாரு. I am here அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்ப வினோத் வந்து மேம் I am அப்படின்னுவார். என்னட்ட நீங்க தமிழ்லயே பேசிரலாமேன்ட்டாங்க. எல்லாத்தோட இன்னொரு விஷயம் பண்ணாரு இவரு, இன்னைக்கும் பாட்டு வாங்கினாரு. சபரி வந்து சொல்லிட்டாப்ல, போய் பார்வதி கிட்ட போய் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அண்ணா அண்ணன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அதில் லவ் பண்ணலான்னு இவர் போய் சொன்னாரு. சொல்லி அந்த பொண்ணு வந்து டோன்ட் டச் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. சபரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாப்புல, நேராக வந்து சொன்னாப்புல, இந்த பாரு இதான் மரியாதை, பொம்பளை பசங்களை போய் தொடர்றது, அப்புறம் வந்து என் கூட டார்ச்சர் பண்றது, இந்த வேலையை வச்சுக்காத இனிமேல் அப்படின்னு வந்துமே. இப்ப சபரி வேற வந்து ஸ்வாப் ஆகி அங்க போறாருல்ல, அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது. கொஞ்சம் கிளிப்ஸ் அப்பங்க பார்த்தேன். நம்ம ஸ்பெஷல் வீடியோலயும் வந்து நம்ம வந்து அப்டேட்ஸ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசியிருந்தேன். நானு அதே மாதிரி கமெண்ட்களையும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து, கமருதீனுக்கு தான் வந்து துணி துவச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஏன்னா அது எனக்கு அந்த இடம் புரியல, நான் அதனால தான் கேட்டிருந்தேன் என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு இன்னைக்குமே அழுதாங்க அவங்க பயங்கரமா. அதுல என்ன கொடுமைன்னா, உங்களுக்கு ஃபுல்லா விஷயம் தெரியாது. ஆமா சார், அவன் இன்னும் திரும்பல மாமா அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல, அவன் என்ன திருத்தல மாமா. அது யாருன்னா, ஒண்ணு துஷாரு, இன்னொன்னு திவாகர். கரெக்ட். இது ரெண்டுமே திருந்தாத ஜென்மங்கள் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, இந்த பாருடா நேத்து வந்து ஒரு 2-3 விதமா சொன்னது ஒன்னதான். ஆமா, அப்படி இருந்து நீ வந்து அந்த பொண்ணு பின்னாடியே நின்னா அது வேலைக்கு ஆகுதுன்னு போது இவர் என்ன பண்றாருன்னா, அவரு சொல்லுவாரு நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நான் அப்படியே விட்டு போக முடியுமா, என் ரசனையும் ஓ ரசனையும் ஒன்னா வருது, நான் எப்படி ஒன்னு விட்டுட்டு போக முடியும் அப்படின்ட்டு. இந்த பையனை பார்த்த அப்புறம் தான் அங்க கமருதீனுக்கே ஆப்பு புரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? சோ கமருதீன் வந்து இப்ப என்னன்னா, கமருதீன் வந்து இந்த பொண்ணு வந்து ஆதிரை வந்து ஒரு கதையை சொல்ல, இது போய் அங்க போய் சொல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன விஷயம்னா, கமருதீன் வந்து துஷார் கிட்ட காலையில சொல்றாப்ல, அது ரொம்ப மோசமான பொண்ணுடா, அப்பப்ப ஆளை மாத்துண்டா, ஜாக்கிரதை உஷாராருடா அப்படின்ற மாதிரி அரோராவை பத்தி சொல்லிட்டாரு. இது மேல கூட வந்து அந்த பொண்ணுகிட்ட நான் பழகிறதா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றவங்க, இந்த பையன் என்ன தேய்ச்சிட்டே இந்த பையன் நேரா போய் அந்த பொண்ணு கிட்ட போய் உங்ககிட்ட அவர் பேச மாட்டாரா, நீ வந்து ரொம்ப கெட்ட பொண்ணா, நீ வந்து மாத்தி மாத்தி பேசுவியா அப்படின்னு சொன்னதுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மைக்க கொடுத்துட்டு, ஐ மீன் இந்த இதுல மைக் தானே சார், அந்த மைக் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மைக் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாங்க, போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பிக்கும் போது தான் இவர் போய் என்னன்னு கேட்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க, ஆல்ரெடி வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க இதுல பாத்ரூம்ல, இந்த பேர் நேத்து வரலையும் நான் ஸ்வீட்டு, நான் கியூட்டு சூப்பரு அப்படி இப்படிலாம் சொன்னான். திடீர்னு இன்னைக்குன்னு பார்த்தா என்ன வந்து பேச மாட்டேன்னு சொல்றான், என்கிட்ட வந்து பழக மாட்டேன்னு சொல்றான், என்னை வெறுக்கிறான். அப்ப ஆதிரை சொல்லுவாங்க, அவங்கிட்ட பேசினா ஒரு டைப்பா பேசுவான், பேசலாம் இன்னொரு மாதிரி டைப்பா பேசுவான், அவருன்னு தான் சொல்லுவாங்க. அவன் சொன்னாங்க வெளியில போயிடுன்ட்டு, ஏன்னா அதை வச்சுக்கிட்டு ஏவோ நான் இல்லைன்னு போது என்ன அவன் சொல்லுவேன்ட்டு, ஏன்னா எல்லாம் எவ்ரிதிங் ரெக்கார்டட் அண்ட் டெலிகாஸ்டட், சோ he will ask any time அப்படின்றதுனால அவங்க அவருன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சம்பவத்துல தான் என்ன போய் அந்த பொண்ணுகிட்ட கமருதீன் சொன்னது மட்டும் கிடையாது, பின்னாடியே சுத்திட்டு இருக்காப்புல, அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்ற மொமெண்ட். அதுதான் உண்மையிலே. அதாவது நேத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, செக்க திருப்பி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார் நேத்து. அவரே கொண்டு போய் நேரடியா கொண்டு போய் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். இல்ல இது வச்சுக்கங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மை இது. இன்னொன்னு இருக்கு, இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாரு பாத்தீங்களா, இதற்கு அப்புறம் நடந்த விஷயம் தான். இவங்க பாருவும் கமருதீனும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருந்தது ஜாக்கி. அவங்க தலைவாரிட்டே இருப்பாங்க, பாரு இது நல்லா இருக்கா, இந்த போட்டு நல்லா இருக்கா. இல்ல அது ஒரு கதை இருக்கு, அதையும் அந்த கிளிப் நான் பார்த்தனே. இந்த பொறாம
இவரு போய் வந்து அவங்க கிட்ட வந்து லவ் யூ சொல்ற ட்ரை பண்ண, நீ வந்து டெய்லி ஒரு வீட்ல வந்து வருவ, நான் உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமா? இன்னைக்கு எந்த வீட்ல இருப்பேன்னு தெரியல, நேத்து நாளைக்கு எந்த வீட்ல இருக்கேன்னு தெரியாத, உன்னை நான் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணணும். என்னது, நான் உங்க கூட டிராவல் பண்ணி ஒரு 4-5 நாள் பார்த்து தான் வந்து அப்படின்னு பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து அந்த கதை, லவ் யூ லெவல்ல. சோ அங்கேயும் ஒரு லவ் ஓட போடுற மாதிரி அங்க ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம், இன்னைக்கு மைக் 3 கேட்டாப்ல, அதுக்கப்புறம் தலைக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசும்பொழுது இவர் என்ன சொல்றாரு, தலை ரூமை எல்லாருமே என்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா. அதுதான் மைக் 3 வந்து கேட்டாரு, என்ன பிக் பாஸ் எதுக்கு போய் தலை ரூம்னு தலியா வச்சிருந்தோம், எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலன்னா, இல்லன்னா தலை வெளியில வந்துடுறாங்கப்பா, தருதலையா மாறிடுப்பா, அதனால எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோமோ அதே கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுக்கு தலை ரூமுக்கு யாரும் வராம எல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் ஒரு விஷயம் ரொம்ப அழகா ஒரு இந்த குத்தி காட்டுதல்ங்கிறது இருக்குல்ல, இந்த இவங்க சொல்ற மாதிரி குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அழகா குத்தி காட்டினாரு. எனக்கு வந்து விக்கல்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஜோக் வேணும், பிரவீன் கிட்ட இருந்து இன்னும் நான் ரொம்ப என்டர்டெய்னிங் எக்ஸ்பெக்ட் பண்றேன், FJ கிட்டயும் சபரி கிட்டயும் வேற மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றேன், வினோத் கிட்டயும் FJ கிட்டயும் நிறைய பாடல்கள் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா குறிப்பா சொன்னது வந்து இந்த மீனவ சமுதாயத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தது, 11 மணி நீ தூங்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் உங்க தேவரமெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு, அப்பதான் ஆதரிக்கும் இவங்களுக்கும் ஒரு டஃப் வரும். அதாவது டஃபே எதுக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லுவாரு, இங்க இருந்து 2 பேரை நீங்க செலக்ட் பண்ணணும், யார் 2 பேர் உங்களுக்கு வேணும்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு போது FJவையும் சபரியும் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் பீப்புள். அப்ப அவர் வந்து ஒரு டாஸ்க் வைப்பார், இந்த டாஸ்க்ல ஜெயிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க அந்த டாஸ்க்ல ஜெயிச்சா யாரை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வரும்போது ஆதிரை வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க வந்து டக்குனு சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்க, ஆதிரையை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஒழுங்காக விளையாட மாட்டேன்றாங்க. நீங்க என்ன இவ்வளவு நாள் நீங்க என்ன கீச்சிங்கன்னு நான் கேக்குறேன். அதே ஏன்னா இவங்க சுபிக்ஷா வந்து இதோட 3 வாரங்க ரம்யாவும் சுபிக்ஷாவும் அந்த இடத்துல டேரா போட்டே இருக்காங்க. ஆனா ரம்யாவது என்ன செலக்ட் பண்ணுங்கன்னு காமிப்பாங்க. ஆனா இவங்க அததான் வந்து யாரோ இன்னைக்கு அந்த பொண்ணை சொல்லும் போது அழகா போய் சபரியும் இவங்க எல்லாம் மஸ்கா பண்ணிட்டு அப்படியே கதையை ஓட்டிடலாம்னு பாக்குதுன்னு இன்னொரு ஒரு விஷயமும் கவனிச்சீங்கன்னா, இவங்க கரெக்டா ஒரு செக்மெண்ட் வச்சாங்க, அதுக்குதான் கனி. நான் வந்து தலைவர் ஆயிட்டேன், இப்ப வந்து எனக்கு வந்து அட்வைசரா நான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருப்பாரு, யார் சமையல் ரூம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி. இதுல இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருந்தது மேடம், இவங்க வந்து நானே சமைக்கிறேன்னு போகும்போது நீங்க தலை ஆடக்கூடாது, மத்தவங்க தான் நீங்க வேலை வாங்கணும், அது நல்ல விஷயம். ஏன்னா நீங்க திரும்பவும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னு கிளம்பலான்னு பார்த்தாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க ரூமுக்கு யாராவது போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்லிட்டாரு. அததான் இப்ப சொன்னேனே, மைக் 3 சொன்னது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கனி பண்ணது என்னன்னா, நல்ல ஒரு விஷயம். யாரு எங்களுக்கு வந்து போட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரமோ 45 மினிட்ஸோ நீங்க எழுந்திருச்சு வந்துடணும், வந்துட்டு திரும்ப போய் நீங்க தூங்குங்க குளிங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா வந்துடணும் அப்படின்னாங்க. வந்துடணும்னு சொன்ன உடனே அதுக்கு யார் எனக்கு தலைவரா இருக்குன்னா, சுபிக்ஷா நீதாம எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா இவங்க தான் எழுந்திருக்கிறது இல்ல. அததான் இப்ப வந்து ஆதிரை சொல்லுவாங்க, எப்ப பாரு நான் அவங்களோட விளையாடுறேன் அவங்களுக்காக விளையாடுறேன், நான் ஏன்ட்ட தான் விளையாட முடியும், நீங்க எதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டேன்றீங்க, எழுந்து வாண்டா நீங்க தூங்குறீங்கன்னா எனக்கு புரியலங்க, உங்களுக்கு கொடுத்த சலுகையும் ரூல்ஸுமே உங்களுக்கு புரியல, நடிக்கிறது அதுதாங்க. இப்ப வந்ததுமே வந்து இந்த நடிகர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓனாங்க பாத்தீங்களா, போய் அப்படியே வந்து அந்த மாதிரியான புரிதலே இல்லாத, என்ன சொல்றதுன்னே தெரியலையே, ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பொண்ணாதான் நான் பாக்குறேன். நான் கூட நான் எப்பயுமே வெளியில இருக்கிற விஷயத்தோட உள்ளார நம்ம கணக்கு போக மாட்டோம். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எரிச்சலா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தூங்குறது என்னது ரூல்ஸ், ஆகுது ரூல்ஸ், நம்மளோட ரூல்ஸே நீங்க மதிக்கல. என்ன ரூல்ஸ், நீ என்ன 2 மணி வரையும் தூங்க சொன்னாங்களா? அது ரூல்ஸ், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம்ன்றது வந்து ஒரு சலுகை. அந்த சலுகை உங்களால மத்தவங்க பாதிக்கப்படுதுன்னு போது நீங்க என்ன பண்ணணும், எழுந்து வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குன்னு தானே சொல்றாங்க. அதாவது இவங்களாவது எழுந்து வந்து சமைக்கிறத பத்தி பேசுறாங்க. ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எழுந்து வந்தாதானே அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்க முடியும், என்ன பண்ண முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே உங்களை தான் எழுப்புறேன், நீங்க 11 மணி வரையும் எழுந்திருக்கீங்க, நீங்க என்ன என்கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு கோவம். அதுதான் சொல்றேன், அவங்க சீக்கிரமாக இல்ல நிறைய பேர் இப்ப அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்துகிட்டு மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு போதே நாங்க வந்து அப்படின்னு ஆரம்பிச்சு, நீங்க எடுத்த உடனே நான் என்ன செஞ்சேன் அதனால எனக்கு வேணும்ன்றத அவங்க சொல்லல. ஆதிரை வந்து போன வாட்டி அப்படின்னு போது ஆதிரை கோவம் வருவாங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு வரீங்கன்னா ஆதிரை செஞ்சுட்டு இருக்காங்க, இத்தனைக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஆதிரை பேசப்பட்டு இருக்காங்க இல்லையா. நீங்க அவங்க நாமினேஷன்ல இருக்கிறதுக்கான காரணமே அரோரா தான்.
போய் போட்டு கொடுத்ததுனாலதான். அதுதான் உண்மையிலே ஓகேவா. சோ அத வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து பேசி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சது இல்லையா. அப்ப ஒரு வார்த்தையும் சொன்னாரு, உனக்கு நடிக்கவே தெரியல அப்படின்ட்டாரு. வினோத் வந்து வச்ச செக்கே என்னன்னா அவருக்கு ரொம்ப இதுவானதே, உனக்கு நடிக்கவே தெரியலையா, உனக்கு பேசவே தெரியல, வேற பேச. அவர் சொன்னது அவர் கத்த ஆரம்பிச்சதுமே இவர் வந்து பேச இவரும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாத்தீங்களா? கண்டிப்பாக பேசவே வரல. அதுதான் பிரச்சனை. சும்மா வந்து நீங்களே வந்து அது அப்படியே இமிடேட் பண்றீங்களா கமெண்ட்கள்ல வந்தா? ஆமா. அதே மாதிரி இந்த கண்ணாடி என்னமோ ரொம்ப ஸ்டைலா போடுறீங்களாமே, ஒளிச்சு வச்சிடலான்னு இருக்கேன் நான். ஏன் மேடம், என்னத்துக்கு? ரொம்ப ஸ்டைலிஷ்னஸ் ஜாஸ்தி கூடிட்டே இருக்குல்ல ஜாக்கி, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு உடனே சட்டை போட்டு வந்துடுறது, பட்டனை திறந்து விட்டு, உங்களுக்கு பட்டன் இல்லையே அப்படின்னு ஒருத்தவங்க ஃபீல் பண்ண உடனே என்ன பண்றோம் நம்ம? என்ன பட்டன் திறந்து அந்த முடி தெரியுதா? பார்த்தாலே தெரியுதே. அது என்ன இப்படி இப்படி வேற? மாலை வானில் கதிரும் சாயும் மடியில் சாய்ந்து தூங்கடா, பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கடா, மலரின் காதல் பனிக்கு தெரியும், என் மனதின் காதல் தெரியுமா, சொல்ல வார்த்தை கோடிதான், உனை நேரில் கண்டால் மௌனம் ஏன், தூங்க வைக்க பாடினேன் நான், தூக்கமின்றி வாடினேன். அப்படியே விடும். நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். மனோ லைன்ஸ் எடுத்தீங்க, நல்ல உன்னிகிருஷ்ணன் லைன்ஸ் முன்னாடி இருந்தது. அது நான் நாளைக்கு அதை வச்சு செய்வேன் மேடம். ஓகே. அந்த உன்னிகிருஷ்ணனே இல்ல போதும், டஃப் கொடுப்போம். நாளைக்கு பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது இப்படி ஒன்று இருக்கா? காதலன் அதானே எடுத்துருவோம். கவலையோ அந்த கழிச்சின் படம் அவர் தானே உன்னிகிருஷ்ணன் அவர் தானே. கண்ணின் நீரின் அப்படின்னு என்னது அப்படி பாக்குறதுன்னா வேணாம் அப்படின்னு கொசு பூந்துடும் போல அவருக்கு. இளையராஜா தான் அதுக்கு மியூசிக்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ பாடுவாங்க. இருந்துட்டு போட்டுமே. அதுக்கு என்ன இருக்கு? மியூசிக் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் பாடுவாங்க. வந்துடலாமா? அதேதான். ஆனா அந்த கண்டென்ட் சபரி கொடுக்கறாரு, இதெல்லாம் விட்டுருவோயா. அந்த கேம் நான் ஃபுல்லா பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேருமே வச்சு வாங்கிக்குவாங்க. மட்டார் விக்கல் விக்ரம் வந்து அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவர் கொஞ்சம் டல்லாரா ஆயிடுவாரு பாத்தீங்களா? ஏன்னா அந்த வீட்டுல இன்னும் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆமா. சொகுசு அனுபவிக்கிறது பாத்தீங்கன்னா இன்னமும் ரம்யா அண்ட் சுபிக்ஷா வந்து சொகுசு அனுபவிச்சுட்டே இருக்காங்கன்றதா சொல்றேன். அதுக்காக சொல்றேன். ஏன்னா எல்லாருமே அதனாலதான் அந்த இப்ப வந்து வியன்னா வர வச்சதே காய்கறி எடுத்து போனதுக்கு தான் வியன்னா வராங்க. ஆமாமா, புரியுதா? காய்கறி எடுத்துட்டு போனது ஒண்ணு ஜாக்கி. இன்னொன்னு இந்த இடத்துல சொல்றேன், எஃப்ஜே வந்து அவங்க வேலை பாரு. இந்த இடத்துல சொல்றேன்னா என்னங்க ஒன்னு பை ஒன்னா எதுங்க நீங்க சொல்றீங்க? ஏங்க இந்த இடத்துல சொல்றீங்கன்ட்டு அது எப்படிங்க எனக்கு புரியல. இந்த இடத்துல என்னங்க சொல்றது? நீங்க எல்லாத்தையுமே சொல்லிடுங்கன்றேன். ஆமா, அது அப்ப ஓகே ஃபைன். இந்த இடத்துல நீங்க சொல்லாதீங்க, இங்கதான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்னையா வருது வர்றத அப்படியே சொல்லியா பாயிண்ட் விடாம சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா எஃப்ஜே வந்து வேலை வாங்குவார், அவங்களுக்கு கோவம் வந்துரும். வேணாவுக்கு எவ்வளவுதான் தூக்கிட்டு வர்றது, கையெல்லாம் வலிக்குது. என்ன வலிக்குதுன்னா நான் சொல்லி அப்ப கனியும் சொல்லுவாங்க, பாருங்க நீங்க அவங்க சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும் சொல்லிட்டு இங்கேயும் கனி சொல்லுவாங்க, கொஞ்சம் ஓரளவு கொடுப்பானு. என்ன நான் ஒண்ணுமே சொல்லி அங்க துணி எடுத்துட்டு வந்தது இங்க வைங்கன்னு தானே சொன்னேன், என் பொட்டி எடுத்துன்னு போங்கன்னு சொன்னேன். இது வந்து என்னன்னா சரியான ஒரு கிரட்ஜ் மொமெண்ட்னு வச்சுக்கோங்க. எஃப்ஜேவுக்கு வேணாவை பிடிக்காது, அதனால வேணும்னே வேணா வந்து அங்க இருந்து வர வச்சாரு அவர். ஓகேவா? சபரி தப்பிக்கணும்ங்கிறதுக்காக பார்வதி இந்த பக்கம். ஏன்னா பார்வதி வந்து சபரி வந்து அவரை ஏதாவது வச்சு செய்யலாம் வந்து தடிக்கச்சு ஊந்துருவாங்க மேல. சபரி நான் பார்க்கல கதறணும். ஏன்னா சபரியை அடிச்சு நகர்த்துறதுக்கு அவங்க என்ன ஒன்னாலும் பண்ணுவாங்க. அந்த லெவல்ல தான் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனா இன்னைக்கு போய் அப்படியே கொஞ்சம் மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா விளையாடுறாங்களாம் போய் உள்ள கிரட்ஜ் ஸ்டமக் பர்னிங் மறைச்சிக்கிட்டு அவங்க அதை பேசினாங்க. அதனாலதான் வந்து இவங்க 2 பேரும் அதே மாதிரி எஃப்ஜேவை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் ஆதிரை ஒரு காரணமா இருப்பாங்கன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணதுல ஒரு ஓட்டு கண்டிப்பா எஃப்ஜேக்கு அவங்க மூலமா வந்திருக்கும். சபரி வந்ததற்கான காரணமும் அதே தான் சொன்னேன், பார்வதின்றதுக்கு. இதனாலதான் விக்கல்ஸ் விக்கிற மாதிரியான ஆட்கள் இந்த உள்ள வரலன்னு சொல்றேன் நான். ஆமா, அதாவது ஆமா அது ஒண்ணு. அதான் இந்த சண்டைகள் ஓகேவா? திவாகர் சண்டைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க வந்து அதான்
காகிதமும் பறக்கும் காகமும் பறக்கும். காற்றடித்தால் காகிதமும் பறக்கும் காகமும் பறக்கும். காற்று நிற்கும் போது யார் திறமையானவர்கள் என்று தெரிந்துவிடும். அந்த மாதிரிதான் ஊரே தெரியும் போனா அந்த பிக் பாஸ் உள்ள யாருக்கும் தெரியல. உன் வீடியோ நான் பார்க்கவே இல்லைன்றாங்க. 2 டயலாக வந்து ஒரு பொண்ணு இதை சொல்லுன்றதுக்கு அதை சொல்ல தெரியல. உங்களுக்கு கோவம் வருது. நடிப்பு ராட்சசன். அதுதான் அந்த இதை வச்சேன், அந்த குற்றத்தூர் படிக்கட்டு தேங்காய் போடுற சீன். ஓகே, ஏன்னா அந்த சீன் வந்து எப்படின்னா அப்படிதான் சொல்லணும். அமைதி இப்ப அமாவாசை மாதிரி தேங்காய் பொறிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே வரைஞ்சு எப்படி நீங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரா மாறுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஷாட். அப்படிதான் நம்ப வைக்கணும். நம்ப வச்சு இந்த 10ல வந்து ஒரு 20 ரீடேக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சிடும் கதை என்ன, அதனுடைய கஷ்டம் என்னன்றது தெரிஞ்சிடும். 75வது வருஷம் பிறந்த நாள் மோடிக்கு. ஓஹோ, அதாவது 2023 நினைக்கிறேன். கீரவாணி அவர் வந்து ஆஸ்கார் வாங்கினார் ஆர்ஆர் படத்துக்காக. ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து 2 பேர் இப்ப சமீபத்தில் ஒரு ஸ்லம்டாக் மில்லியனர்னா இவர் அந்த ஆர்ஆர் இருக்கும். அவரை கூட்டு, ஏன்னா இவங்க தான் பணம் இருக்க, அவரை கூட்டி தலைவருக்கு வந்து ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரே இல்லைனாலும் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களா, தலைவரை 75 வருஷம் பொன் விழா ஆண்டு அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டை போட்டிருக்காங்க. ஓகே, பாட்டு போட்டிருக்காங்க, பாட்டு ஓடுது யூடியூப். இப்போ நீங்கள் இந்த இதுலன்னா குஜராத்தில் வந்து ஒரு அமைச்சரவையே கலைஞ்சிடுச்சு, டோட்டலாக ராஜினாமா பண்ணி திரும்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுவரையிலையும் அதை பற்றி இங்கே எந்த நியூஸுமே தெரியல. இத்தனைக்கும் இந்தியாவுக்கு தான் நம்ம இருக்கிறோம், புரியுதா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு போட்டிருக்காங்க. 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பாட்டை. கிரவாணி இசையமைத்து பிரதமருக்காக 15 நாளைக்கு முன்னாடி போட்ட பாட்டை 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 20 லட்சம் பேர் எவ்வளவு பேர் லைக் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது லைக் பட்டன் ஒன்று இருக்கும்ல. ஆமா, 20 லட்சம் பேர்னா குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் பேராவது லைக் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த அமௌண்ட் வெறும் 803 பேர் அவ்வளவுதான் லைக் பண்ணாங்க. சரி, ஓகே. காற்றடித்தால் காகிதமும் பறக்கும் காகமும் பறக்கும். பாட்ல வந்து லைக் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு மட்டும் பாட் வச்சுட்டு லைக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பாக்குறேன் நெக்ஸ்ட் டைம். சோ இது ஒரு செய்தி. அப்புறம் இந்த சரி நீ வாங்க. இல்ல, இதற்கு நடுவுல வியன்னா மேல 1000 இருந்தாலுமே இந்த சாப்பாடுக்கு வியன்னா மட்டும் தான் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி காட்டினாங்க. ஒருவேளை நமக்கு காட்டினது அவ்வளவுதான் தெரியல. விஜய் சேதுபதி சாப்பாடு கொடுத்தாங்க. சார் விஜய் சேதுபதி சார் thank you சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சத்துணவு சாப்பிடுவோம். வானாகி மண்ணாகி ஒளியாகி உயிராகி இது மாதிரி சொல்லி தான் நாங்க சாப்பிடுவோம். உயிராகி. ஆமா. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகேவா, சரி. அதன் பிறகு வந்து இந்த டாஸ்க் செம ஃபன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ ஃப்ரீ பாஸ் இவங்க 2 பேருக்கும் ஃப்ரீ பாஸ் வரும்போதுமே இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஒரு தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ன உடனே வந்து உடனே திவாகர் என்ன சொன்னாரு, போன வாட்டி அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு FJ. அந்த கதையெல்லாம் இப்ப இல்ல, இப்ப நாங்க தானே வந்திருக்கோம், இப்ப டிசைட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி யார் யாருன்னு கூப்பிடும்போது தப்புன்னு வந்து சபரியும் வேற யாரையும் சொல்லுவாங்க, ரம்யா. ஆமாமா, அதுதான் நீ சபரி பிரவீன் உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்க சொல்றது வந்து அங்க எல்லாரும் இல்ல, என் பார்வை மட்டும் நான் சொல்றேன். அதை நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி உங்க பார்வை மட்டும் சொல்றதுக்கா இருக்கீங்க, ஒரு குழுவா டீமா இருக்கீங்க நீங்க. அப்ப வந்து ஆதிரையை வந்து எதுக்கு வந்து நீங்க இது சொல்றீங்க, திட்டுறீங்க? ஓகேவா, சரி. இந்த இடத்துல வரும்போது கரெக்டா வந்து FJ வந்து சொல்வாரு, அதெல்லாம் இல்ல எல்லாரும் டிசைட் பண்ணுவோம் போது சுபிக்ஷாக்கு கிடைக்கலங்கிறது சுபிக்ஷாக்கு பெரிய வருத்தமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூஞ்சே இல்ல, யாருக்குமா நீ ஓட்டு போடுற அப்படின்னு உடனே திவாகர் அப்படின்வாங்க. திவாகர்னு கேட்ட உடனே வந்து கரெக்டா சொல்லுவாங்க FJ சபரி, எனக்கு அவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் கேட்கணும்ல அப்படின்னு கேட்டு FJவுக்கும் திவாகருக்கும் வந்து பாஸ் கிடைச்சிரும். பயங்கர யோசனையில இருந்தேன் நான், கமருதீனை எப்படி எல்லாரும் விட்டு வச்சாங்க நாமினேஷன், பாஸ் வாங்கிட்டாருங்கிறது எனக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தது. சோ அதன் பிறகு நாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் வருவாப்ல. ஆதிரை அண்ட் அரோராவை சொல்லுவாங்க. எனக்கே நெஞ்சே வெடிஞ்சிருச்சு மொமெண்ட், ஆதிரை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க கமருதீன் இந்த வீட்டுல தானே இருக்காரு, பிபி ஹவுஸ்ல இருக்காரு. பார்வதி வெளியே வந்து வந்ததுக்கான சந்தோஷங்கள் அதுவும் ஒண்ணு. கமருதீன் இருக்காரு அப்படின்னும் போது ஒரு லவ் கண்டென்ட் போடலாம் அப்படின்றதுக்காக பக்கத்துல வந்து உட்காரலாம், அந்த ஸ்கேன் பண்ணலாம். அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வந்தா அவர் எப்படி வந்து தண்ணி தலையில தெளிச்சு எப்படி ஏத்துக்கலாம். 10 வருஷமா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் ஜாக்கி. என்ன இப்ப சொல்லுங்க, என்ன ஸ்கேனிங், வாட் ஸ்கேனிங் யூ கேன் டு? பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ,
காலம் யாவும் நான் உன் சொந்தம், காக்கும் தெய்வம் நீ, பாலிலாடும் மேனி எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ, இழையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா, உன்னாலே பசி தூக்கமில்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேலே நிந்த எல்லை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஆனா இது அப்படியே டக்குன்னு எனக்கு அப்படி கையை கட்டி பாடும்போது என்னாலே நம்ப முடியும். வேற யாருக்கு நான் பாடணும்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது எப்படி சரி என்ன வாயால் நானே சொல்ல முடியும். சரி விடுங்க. ஓகேவா சார். நான் இதுல பாலில் ஆடும்னா பாலில் எப்படி ஆடுவாங்கன்னு படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. பாலில் ஆடும் மேனி, பாலில் எப்படி மேனி என்ன புரியல எனக்கு அப்படின்னு யோசிச்சா கடைசியில பாலில் நீங்க பண்ண அப்புறம் தான் புரியுது. இல்ல ஒண்ணு உண்மையிலேயே. சரி வாங்க. இவர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்ல பத்தி பேசுவார். அடுத்து டக்குன்னு 2 பேர் தான் என்ன மாட்டி விட்டீங்கிற மாதிரி அடுத்து அரோரா தான் சார். இங்க ஒண்ணு க்ளோஸா இருக்கிறப்ப வேற மாதிரி பேசுறாங்க, இங்க இருக்கிறது அங்க வந்து சொல்லு. இதை வந்து அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லி ஒன்னு அவங்க திருத்தலான்னு பார்த்து ஸ்கோர் ஏத்திக்கிறாங்க அப்படின்றாரு. எனக்கு இதுல ஒரு நல்ல விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் என்னன்னா, அவர்கிட்ட பேசும்பொழுது மட்டும்தான் வார்த்தைகள் வர மாட்டேங்குது, அப்படியே தடக்குது, இங்கே தொண்டையிலே நிக்குதுங்கிற மாதிரிலாம் ஆக்டிங் கொடுக்குறாரு. மத்தபடி he knows everything. அவர் ராணவ் மாதிரி ட்ரை பண்றாரு, பட் he is not ராணவ். நல்லாவே அவருக்கு தெரியும் என்ன பேசணும்ன்றது தெரியும், என்ன கேள்வி கேட்கறாருன்றது தெரியும். ஏங்க உங்களை பத்தி ஒரு விஷயம் ராணவுக்கு அப்படி எல்லாம் பேச தெரியாது. அவர் சிரிச்சாரு இல்லங்க, தெரிஞ்சது இல்ல அவ்வளவுதான். சோ அதனால நிறைய பேர் நம்புறாங்க அவர் வந்து ராணவ் மாதிரி அவருக்கு ஒண்ணும் தெரியல. ஒண்ணு இல்ல மேம், ஒரு சிம்பிளான ஒரு நான் இந்த ரிவ்யூவோட இப்பெல்லாம் வந்து சில விஷயங்களையும் பேசலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா வெறுமனே இதே பேசுறதை விட சில விஷயங்கள் இது ரிலேட்டடா இந்த பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பகுத்தறிவுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எம்ஜிஆர் என்ற பிம்பம் வந்து எப்பேற்பட்ட பிம்பம் அப்படின்னா அந்த பிம்பத்தை யாராலும் உடைக்கவே முடியல. ஒரு லெவல் கிராசிங், கடுமையான வெயில், லெவல் கிராசிங்ல ட்ரெயின் வரதுக்காக கார்லாம் நிக்குது. அதுல ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கர், அவர் வந்து தாராள பிரபு, நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுக்குறவங்க, சம்பளம்லாம் பெருசா பார்க்க மாட்டாரு, ஷூட்டிங் வந்துருவாரு. அந்த மாதிரியான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நடிகர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். அவர் என்ன பண்றாரு, குளிர் கண்ணாடி ஏற்றப்பட்ட அந்த கார்ல ஒரு உட்காந்துருக்காரு, கருப்பு கண்ணாடி போட்டுருக்குது. ஒரு இந்த கண்ணாடியில யாருக்குன்னு தெரியல, காரணமே ஒரு பிச்சைக்கார பொம்பளை வந்து என்ன பண்ணிச்சு, ஆயா, வயசான ஆயா எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டு இருக்கு. இவர் காரிட்ட வந்து டக்கு டக்குன்னு தட்டி இருக்குது. ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா இதாயிடுமே, தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாரு, ஒரு 50 ரூபாய் எடுத்து அந்த பிச்சைக்காரி பிச்சை கேட்கிற பாட்டி கையில போடுறாரு. எம்ஜிஆர் மகாராசன் நல்லா இருக்கணும், இது 50 ரூபா அந்த காலத்துல எம்ஜிஆர் மகாராசன் நல்லா இருக்கணும்னு சொல்ற இவரு டென்ஷன் ஆயிட்டாரு. நான் வேற அப்படின்னு நம்மால கதை தந்துட்டு இவர் நம்மால கதவை திறந்துட்டாராம். நான் ஜெய்சங்கர், நான் தான் 50 ரூபா போட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்பயும் சொல்லுதான், காசு யாரு கொடுத்தாரு, எம்ஜிஆர் மகாராசன் தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இப்ப அவர் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு கொடூரம் இல்ல இது. உண்மையிலேயே சார் பதிக்கப்பட்ட ஒரு நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த பிம்பங்களை உடைச்சு வாழறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. உண்மையிலேயே அதான் சொல்றேன். இன்னொரு கதை, இந்த கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சொல்லுங்க. ஏன்னா வள்ளல் பிரபு எம்ஜிஆர்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பானுங்க. என்னடா பண்ணாருன்னா சத்துணவு போட்டாரு, 13 வருட காலம் வந்து அது 2 காலன்றதுக்கு அது புக்கு எல்லாமே இருக்கு. ரைட். இவரு வருமான வரித்துறைக்காக வெளியே வந்துதான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்காங்க. இப்ப இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சு சுத்துற மாதிரி அவரும் அப்ப கட்சி ஆரம்பிச்சது காரணம் அதுதான். ஆனாதான் வடநாட்டுல வந்து இருக்கிற பவர்ஃபுல் சென்டர் வந்து இங்க திராவிடத்தை உடைக்கணுன்றதுக்காக அவங்க புதுசு புதுசா ஆளா இருக்குவாங்க. அவங்க நாடு எப்படி பண்ணுவாங்க அவங்க கவலை, அவங்களுடைய சித்தாந்தம் ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த மீன்வாயில் என்னாச்சு, எம்ஜிஆர் வள்ளல்னு தெரியும், அதற்கு இணையான ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன். ஆனா அவருடைய அவர் நடிச்சு பிரபலமா இருந்த காலகட்டத்தில், அதாவது 1953 இருந்து 1993 வரை அவர் தானமாக கொடுத்த பொருட்கள் மற்றும் பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அந்த காலகட்டத்தில் 1 கிராம் பவுன் என்னன்றதை வச்சு கணக்கு போட்டிருக்காங்க. இது புரியுது. ஏன்னா அப்படிதான் நீங்க கணக்கு போட முடியும். 500 ரூபாய் போடுறாங்கன்னா அப்ப வந்து கிராம் வந்து 10 ரூபாயா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான கணக்கு.
ஸோ அந்த மாதிரி கணக்கு போட்டதுல நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் எவ்வளவு தெரியுமா தானம் கொடுத்திருக்காரு? 310 கோடி. அவர் மந்திரியாக இல்லை, அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து மந்திரியா கிடையாது, அவர் வந்து முதலமைச்சராக இல்லை, அவர் ஒரு நடிகர், காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, ஆனா தோத்து போயிட்டாரு, அது வேற விஷயம். ஆனால் அவர் தானமாக நன்கொடையாக கொடுத்த அமௌண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது கணக்கு வச்சு கொடுத்த வகையில், அதுதான் சொல்றேன், கணக்கு இல்லாம எவ்வளவு கொடுத்திருப்பாங்க. ஆனா வள்ளல்னா யாருன்னு நீங்க சொல்றீங்க? எம்ஜிஆர் சொல்றீங்க. சரி விடுங்க. இந்த பிம்பத்தை வந்து கட்டி காத்ததுக்கு காரணம் கலைஞர் எப்படியுமே வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கான ஒரு கட்டமைப்பு. அதனாலதான் ஊடகங்கள் வந்து அன்னையிலிருந்து இன்னை வரையும் எப்படி இருந்தாங்க போறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக நம்ம பேசிட்டு இருக்கோன்றதுக்காக சொல்றேன். எஸ், வாங்க. அடுத்து குயிக்கா சொல்லணும் அப்படின்னா, பிரவீன் அவர்கள் வந்து ரம்யாவையும் ஆதிரையும் சொல்லுவாரு. ரம்யா வந்து சொல்லும்போது இருங்க, ரம்யாவை சொல்லும்போது அவங்க வந்து யாரெல்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்காங்க அவங்க கூட டிராவல் ஆகிறாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட வந்து அந்த பாயிண்டோ இல்ல இதுவோ கம்மியாச்சுன்னா அவங்க விட்டு கிளம்பிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்டைலாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்தது வந்து ஆதிரையை சொல்வாரு. அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன, பர்சனல் விஷயத்தை வெளில வந்து அவங்க சொல்லி இருந்திருக்க வேண்டாம், சொல்றதுனாலதான் அவங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்பாப்ல. அடுத்து கனி அவங்களும் வந்து வியன்னாவையும் அண்ட் சுபிக்ஷாவையும் சொல்லுவாங்க. சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் பவர் இருந்தும் அவங்க பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காகவும், வியன்னா வந்து பாத்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்றாங்க அண்ட் வாய்ப்புகள் இருந்தும் அவங்களும் பயன்படுத்திக்கல அப்படிங்கிறதையும் இதே தான் வந்து கெமியும் சொல்லுவாங்க. அரோரா வந்து பாண்டா மாதிரியே இருந்துகிட்டு எதுவுமே பண்றது இல்லை அப்படின்றதும், பாரு டபுள் ஃபேஸ்டா இருக்காங்கன்றதும், பாரு வந்து பாரு உண்மையிலேயே நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க நாமினேட் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வச்சேதான் நாமினேட் பண்ணாங்க. துஷார் என்ன பர்சனலா வந்து இது பண்ணிட்டாரு. அடுத்து பிரவீன் வந்து என்ன டான் பண்ணாரு. ஏங்க இப்ப ஜாலியா சொல்லுவோம்ல, இப்ப இன்னி கூட சொன்னாரு பைசன் அப்படியே பாரு கூட்டு போயிடுங்க பை பாரு அப்படின்னாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஜாலியா சொல்லுவோம்ல, ஓ நான் வெளில போறேன் அப்படின்னாங்களா, இப்பவே கிளம்பு அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாரு. அந்த வீட்டை பொறுத்தவரை கிளம்புனா அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ங்க, ஒரு இடம் கம்மியாகுது அவங்களுக்கு, அவ்வளவுதானே. ஏன் வேற ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அந்த விளையாட்டை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா சரி விடுங்க. நேத்து வந்து வியன்னாவும் அந்த மாதிரி தானே காரணத்தை சொல்லுவாங்க, அவங்களுக்கான விஷயங்களை அவங்களுக்கான முன்னிலைப்படுத்து. இது வந்து அததான் அவர் உடைக்கணும் ட்ரை பண்றாரு. ரொம்ப கஷ்டம் இவரோட. அவன் என்ன திருந்தவன் அம்மான்னு பாருங்க, அவன் இவளுக்கு என்ன திருந்தவன் அம்மான்ற மாதிரி வந்துருவாரு டமால். உண்மையிலே அரோரா வந்து சுபிக்ஷாவை பத்தின பாயிண்ட், அரோரா கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதெல்லாம் வேற எங்கேயோ கான்சென்ட்ரேட் பண்றதுனால தான் தவறாகுதோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு சுபிக்ஷா பத்தி கரெக்டா சொல்லுவாங்க, குட் கேர்ளாவே நடந்துக்கிறாங்க, அழகா குட் கேர்ளா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பயங்கரமா வந்து அவங்கள்ட்ட வந்து தந்திரமா நடந்துக்கிறாங்க அப்படின்வாங்க. அண்ட் கலையை சொல்லுவாங்க, அங்க வீட்டுக்கு போனப்பையும் பாத்துட்டேன் ஒண்ணும் பண்ணல, அவரு குவைட்டா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து வியன்னா அரோராவை தான் சொல்லுவாங்க பின்னாடி பேசுறாங்க அப்படிங்கறதையும், ஆதிரையும் இந்த மாதிரி தான் வந்து பின்னாடி பேசுறாங்க, குரூப் கூடவே விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. விக்ரம் ஏன்னா ஆதிரை அரோரா ரெண்டு பேர் பாண்ட் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா அதனாலதான் வந்து கமருதீன் விஷயத்த சொல்ல இந்த பொண்ணு வந்து கமருதீன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக போக அங்கேயே வந்து அந்த கதை நடந்து போச்சு. இந்த இடத்துல வந்து கமருதீன் வந்து அரோராவை திட்டப்ப கூட அழும்போது அழுதா மூஞ்ச உடைச்சிருவேன், தைரியமா ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. எனக்கு இதுல இன்னொரு தாட் ப்ராசஸ் தோணுச்சு. இப்ப கமருதினம் இங்க வந்துட்டாங்க, வியன்னாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வியன்னாவுக்கும் கமருதினம் வந்து ஒரு இது வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். ஃபைட் இல்ல ஜாக்கி, ஒரு லவ்னு இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்ல ஏற்கனவே பாரு அங்க இருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். ஓகே நீங்க பாருங்க. இல்ல எதுக்கும் வினோத் இருக்காரு, அவர் கண்ணுல இருந்து தப்ப முடியாது. வினோத் இந்த வீட்ல இருக்காரு, இருக்கட்டுமே, பிரிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அதேதான் சரியா. அடுத்து வரும் விக்ரம் வந்து கலை சதா ஆடும். இன்னொன்னு சந்தோஷத்துக்கு சுத்துமயில் வட்டாரத்துல 10 மைல் வட்டாரத்துல திருட வந்தாலே நாடி துடிக்கும். துடிக்குதா இல்லைன்னு பாருங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து விக்ரமும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஆதிரையும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து கலையை திரும்ப சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் காரணம் சேம், ரொம்ப குவைட்டாப்ல இருக்காப்ல எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை அப்படிங்கறதையும். அடுத்து விக்ரம் இன்னொரு யார சொல்வாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணாவை சொல்லுவாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டக் 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 சாரி வேணாவில அரோராவை சொல்லுவாரு. ஓகேவா, ஏன்னா கண்டென்ட்டே எப்படி கொடுக்கறதே அந்த பொண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற காரணத்திற்காகவும். கலையை பொறுத்தவரையும் கலை வந்து வேணாவையும் ரம்யாவையும் சொல்லுவார். ரம்யா வந்து எந்த காலில் அவங்களுக்கு பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது நடக்கிறாங்க.
இல்ல பிக் பாஸ் வந்து வெளியில சொல்லும்போது இந்த காரணம் சொல்லுவாரு அப்படியே. ஆமா அப்படியே சொல்லுவாரு. அது வந்து சரி விடுங்க, எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை நடிச்சுட்டே இருக்காங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வியன்னா வந்து பவரையும் டேலண்டையும் வந்து யூஸ் பண்ணலைங்கிற காரணத்திற்காகவும் துஷார் ஆதிரையை சொல்லுவாப்ல கேமே அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை வந்து சுபிக்ஷாவை சொல்லுவாங்க ரொம்ப சேஃப் கேமா இருக்காங்க அப்படிங்கறதையும். வியன்னா வந்து எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையுமே பர்சனலா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுபிக்ஷா வந்து கலையை சொல்லுவாங்க அண்ட் துஷாரை சொல்லுவாங்க. அண்ட் வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையை சொல்லுவாப்ல, ஏன்னா அனுப்பிச்சிட்டாங்கல்ல வியன்னாவை, அவங்கதான் மெயின் ரீசன் அனுப்பிச்சதுக்கு. அதன் பிறகு கெமி வந்து கெமியை சொல்லுவாங்க கேம் ஆட மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி அவர் மென்ஷன் பண்ணுவாரு. அதுவுமே வந்து கெமிக்கும் அவருக்கும் அங்க நடந்தது பாத்தீங்களா சண்டை. வினோத் அது ஒண்ணு. வினோதுக்கு வந்து வியன்னாவை யாரெல்லாம் வந்து கார்னர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வாரி போட்ட மாதிரி பேசுறது காரணம் அதுதான். ஆமா வந்து அடிச்சுட்டு வந்து கடல்ல சொல்றதுல இருந்து சாதாரணமா அவங்களுக்கு உள்ள லாரல் ஹார்டி ஆன அந்த டேர்ம் இருந்தாலும் கூட பொதுவா வந்து அவரு வந்து வியன்னாவை கை வச்சா அவரால் தாங்கவே முடியாது. போன வாட்டி அமுதவாணன் இருக்கும்போது ஒருத்தவங்க தான் தெரியுமா, இலங்கை தமிழ் பொண்ணு ஒருத்தவங்க தான் ஜனனி, அவங்களுக்குன்னா இவர் துடிச்சுடுவார். ஆக்சுவலி சில காதல்களை வெளியே சொல்லவே முடியாது. ஆமா நான் பாத்திருக்கேன். ஆமா எப்படி வரும் அதுதான் அந்த இதுதான் அங்க வந்ததுன்னு சொல்றேன். ஆமா அதனால இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து திவாகர் நீங்க யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வேற எந்த பேரையுமே சொல்ல மாட்டார். ரம்யாம்பார் ரம்யா அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கிறாங்க அப்படின்னாரு. என்ன இவரு அசிங்கமா நடந்துட்டு இருக்காரு, எண்ணெய் தேய்ச்சிட்டு ஜிலுக்கு ஆட்டிட்டு கிடக்குறாரு, அப்புறமேட்டா படுத்துட்டு கிடக்குறாரு. நீ இவரு இப்ப நான் சொல்லுவேன்னா நான் மாட்டேன் நானு. அப்புறம் நீ போய் அந்த பொண்ணு வந்து அசிங்கமா பாரு, நீ இதெல்லாம் பண்ணலையா? நீ நான் கேட்கறேன், பொண்ணுங்களுக்கு வந்து அக்கில் தெரியுது மயிர் தெரியுது மட்டை தெரியுதுன்றீங்களா? இவங்க சட்டையா போடாம சுத்திட்டு இருக்காங்க பைக்ல, ஆனா எனக்கு கேட்டிருக்கீங்களா? கரெக்ட் கேளுங்க ஜாக் எப்படி. ஓகேவா, அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் அவர் குரூப்பிசம் பண்றாரு அப்படின்னு. சரியா இல்ல நான் யாரும் நீயா நல்லா யாரை கேட்டாங்க, நீங்க கூட தான் வந்து நீங்க கூட தான் சட்டையை ஒத்து போனா எங்களுக்கு டெம்ட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஆடை கட்டுப்பாடு நீங்க வந்து கோயில்ல கேக்குறீங்க, கருவறையில பாத்தீங்கன்னா எல்லா ஈரும் வந்து சட்டையை எல்லாமே தானே சுத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஆடை கட்டுப்பாடுல வராதான்னு கேக்குறேன் நான். அப்ப எங்களுக்கு அது டெம்ட் ஆகாதா? இப்ப நானா இருந்தா அப்படிதான் சொல்லுவேன், உள்ளார சாமி பார்க்கறதுல இவரை பார்க்கும்போது எனக்கு மூடாவது, இவர் பாருங்க என்னவோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சட்டை போட சொல்லுங்க அவர் அப்படின்னு சொன்னா எப்படி யோசிச்சு பாருங்கன்றாங்க. கண்டிப்பா சார். அந்த பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டு வர்றதுக்கு, அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு, இதெல்லாம் நீங்க இந்த கேள்விகளை கேட்கும் போது அப்ப நீங்களும் அப்படி இருக்கணும்லன்ற நான். கண்டிப்பா. ஓகே, அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து ரம்யா ஆதிரை வந்து சொல்லுவாங்க பிபி ஹவுஸ்ல வந்து ஒண்ணுமே அவங்க பண்ணல அப்படிங்கறதையும், கலை வந்து தெரியவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும். எஃப்ஜேவும் பாத்தீங்க அப்படின்னா சுபிக்ஷாவையும் வியன்னாவையும் சொல்லுவாரு. ரெண்டு பேருமே வந்து குட் சோல் மாதிரி ஆக்டிங் போறாங்க, ஆனா ரெண்டு பேர்ட்டையுமே ஈவில்னஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். சபரி வந்து வியன்னாவையும் அவங்க வந்து எந்த ஒரு இதுலயுமே நாட் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கறதையும். வினோத் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாப்ல நிறைய பேர். இப்ப வாட்டர்மெலன்லயே வந்து நிறைய நேரங்கள்ல வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாருங்கிற மாதிரி வினோதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டீம் வந்தாங்க. டீம்ல வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும்பொழுது, என்னன்னா அந்த பைசன் டீம்ல இருக்கிற அந்த ஹீரோ வந்து சொன்னாரு 2 வருஷம் போய் திருநெல்வேலியில இருந்தாரு. விக்ரமுடைய பையன் சொல்லுங்க. அவருதானே ஹீரோ. ஆமா அவர்தான் ஹீரோ சொல்லிட்டு ஏன் இப்படி நம்ம இல்ல நீங்க சொன்னீங்களே அதுக்காக சொன்னேன். ஆமா அவர் வந்து 2 வருஷம் போய் திருநெல்வேலியில இருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற நல்லா பாரன் ப்ராடக்ட்லாம் வந்து சில்வர் ஸ்பூன் தான். மாடு மேய்க்க ஓட்டு, ஆட்டு புழுகை அள்ளி போட்டு, ஏறு ஓட்ட வச்சு நல்லா கட்ட கரையா நை. என்ன இவரு ஹீரோ வந்து சொல்ற செவலப்புள்ள மாதிரியே இருக்கிறாருன்றா என் பொண்டாட்டி. இல்ல மேம் நடந்தது தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி அவர் உடல் உழைப்பு கொடுத்துருக்காருன்றதான் அந்த படத்தோட வெற்றி. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. அதான் இன்னைக்கு முக்கியமாக விஷயங்களாக நடந்த விஷயங்கள். ஸோ குடும்பம் வர எல்லா விஷயங்களையும். ஆமா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சொல்ற இந்த வாய்ஸ் ஓவர் என்ன மாதிரி கொஞ்சம் அவருமே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. போன வாட்டிலாம் கந்ததை வந்து அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. இந்த வாட்டி கொஞ்சம் அப்படியே சிரிப்பு மாடுலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா கொடுக்குறாரு. எப்படிதான் போகுதுன்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. நல்லா இருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அனைவருக்கும் இன்னும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி பங்கு பெற வைத்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இதை நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன எல்லா விஷயங்களும் பேசிட்டோம். உங்கள் கருத்துக்களை